ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இன்விசிபிள் செயின் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 16 இன்ச்சில் கியர் ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன் அண்ட் டேப்லெட் பீட் யூஸ் பண்ணி இந்த செயினை மேக் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டேப்லெட் பீட் எடுத்து சென்டரில் வர மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சென்டரில் இருக்கான்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல பெண்ட் பண்ணிடாதீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு 2 சைடும் ஒரு கியர் லாக் போட்டுட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். ஒரு சைட் போட்டாச்சு. இப்போ இன்னொரு சைடு வந்துட்டு நான் லாக் போட்டுக்கிறேன். ஓகே. இப்போ 2 சைடுமே கியர் லாக் ஆட் பண்ணிட்டோம். இத நம்ம அந்த டேப்லெட் பீட் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு பிரஸ் பண்ணிக்கலாம். இத பிரஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்டின்னா, அந்த பீட் வந்து எந்த பக்கமுமே அசையாம அதே இடத்துலயே இருக்கும். இதுக்கு பதிலா நீங்க பென்டன்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு இந்த டேப்லெட் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாரி ஒரு சைடு பிரஸ் பண்ணி விட்டுட்டு, ஒரு சைடுல இருக்கிற அந்த கியர் வேர்ட விட்டுருங்க. விட்டுட்டு இன்னொரு சைடுல இருக்கக்கூடியத வந்து பிரஸ் பண்ணுங்க. அப்பனா கேப்பே இல்லாம உங்களுக்கு வந்து ஃபில் ஆகும். ஸோ அவ்ளோதான். டைட் பண்ணியாச்சு. ஸோ இதே ப்ராசஸ் கூட நீங்க வந்து திருப்பியும் பண்ணலாம். 2 சைடு டேப்லெட் பீட் போட்டுட்டு கியர் லாக் போடலாம். பட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்டின்னா, 2 சைடும் டேப்லெட் பீட் போட்டுட்டு சுகர் பீட் வந்து போட போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல கியர் லாக் போட்டுட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே சுகர் பீட வந்து நம்ம கவர் பண்ண போறோம். டேப்லெட் பீடு, அதுக்கப்புறம் சுகர் பீட். டேப்லெட் பீடு, அப்புறம் சுகர் பீட். இதே தான் நம்ம வந்து கன்டினியூஸா வந்து போட போறோம். ஸோ பாருங்க எப்படி மேக் பண்றேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அளவுக்கு வந்திருக்கா? ஸோ இதே மாதிரி நம்ம டேப்லெட் பீட வச்சு யூஸ் பண்ணி பண்ணும்போது, நமக்கு ஃபுல் நெக்குக்குமே நமக்கு வந்து கவர் ஆகும். ஸோ அந்த மாரி பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இதுவே பென்டன் வச்சு பண்ணும்போதுனா, நம்ம ஒரு பென்டன்ட்லயே மேக் பண்ணலாம். அது அடுத்த வீடியோல நான் வந்து சொல்லி குடுக்குறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டா போற மாரி தான் இருக்கும். ஏன் அப்டின்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட்டே உங்களுக்கு எப்படி கோக்குறதுன்னு சொல்லிக் குடுத்துட்டேன். இது ஈஸியா வந்து எல்லாருமே பண்ணிக்க முடியும். ஸோ இத வந்துட்டு நான் லாஸ்ட்டா கியர் லாக் போட்டு லாக் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல எப்படி நம்ம லாக் பண்ணோமோ, அதே மாதிரி 2 சைடும் போட்டு நல்லா டைட்டா வச்சு லாக் பண்ணிக்கலாம். ஸோ அப்பதான் எந்த பீடுமே மேல கீழ அசையாம அதே இடத்துலயே இருக்கும். ஸோ இப்போ எப்படி செயின் மேக் பண்ணியிருக்கோம்னு பாருங்க. நான் மொத்தமா 17 பீட் வந்து இதில வந்து போட்டிருக்கேன். சென்டர்ல ஒரு பீடும், 2 சைடும் 8 பீட்ஸும் வந்து வச்சு நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதே சைஸ்ல தான் நீங்க பண்ணணுமா அப்படின்னு கூட இல்ல. உங்க நெக் சைஸ் கூட எடுத்து பண்ணிக்கலாம். நான் 16 இன்ச் அப்படி எடுத்திருக்கிறது வந்து சும்மா ரேண்டமா ஒரு இன்ச் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அந்த லாஸ்ட்டா நம்ம ஹூக் ஆட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஒரு கியர் லாக் போட்டுட்டு, ஒரு சைடுல இருக்க கியர் ஒயர இப்படி லைட்டா பெண்ட் பண்ணி அந்த கியர் லாக்குள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப வந்து மடிச்சு விட்டுற வேண்டாம். ஓரளவுக்கு நம்ம அந்த ஹூக்க வந்து மாட்டுற அளவுக்கு கொஞ்சம் வச்சுட்டு, அந்த கியர் லாக்குள்ள இன்சர்ட் பண்ணிட்டு, இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நல்லா டைட்டா பிரஸ் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அது கரெக்ட்டா இருக்கும். இப்போ வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ராவா இருக்கு இல்லையா? அந்த கியர் ஒயர கட் பண்ணி விட்டுறலாம். இல்லன்னா பின்னாடி குத்துற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கட் பண்ணிடலாம். அப்படி இல்லன்னா எக்ஸ்ட்ராவா ஒரு கியர் லாக் போட்டு கூட லாக் பண்ணிடலாம். ஸோ இன்னொரு சைடு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஹூக் வந்து போட போறோம். நான் இன்னைக்கு எடுத்திருக்க ஹூக் என்ன அப்படின்னா, லாப்ஸ்டர் ஹூக் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதனால தான் அந்த சைடு எதுவுமே நான் வந்து போடல. இல்ல நீங்க வேணும்னா ஜம்ப் ரிங் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு அட்ஜஸ்டபிள் ரிங் வச்சு எப்படி நம்ம லாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த சைடு லாப்ஸ்டர் ஹூக் போட்டுட்டு, இதையுமே நம்ம வந்து பெண்ட் பண்ணணும். இத எப்படி பெண்ட் பண்ணணும் அப்படின்னா, லாப்ஸ்டர் ஹூக்க நம்ம சைடு வச்சுட்டு, இன்னொரு சைடுல அந்த கியர் லாக்க வச்சுட்டு, இத பெண்ட் பண்ணி நம்ம வந்துட்டு இன்சர்ட் பண்ணி லாக் பண்ணிறணும். ஸோ புரியும்னு நெனைக்கிறேன். பொறுமையா வீடியோ பார்த்துட்டு, லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்களும் பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பனா தான் வரும். ஸோ இந்த மாரி டைட்டா புடிச்சுக்கோங்க. பிடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கியர் லாக் கூட இன்சர்ட் பண்ணிட்டு பிரஸ் பண்ணிடுங்க. ஸோ நான் எப்படி இன்சர்ட் பண்றேன்னு தெரியும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ கியர் ஒயர வந்துட்டு இன்சர்ட் பண்ணாம லைட்டா இன்சர்ட் பண்ணிட்டு, அந்த பால் அதாவது கியர் லாக்க வந்து பிரஸ் பண்ணி விட்டுருங்க. தென் வந்துட்டு மிச்சம் இருக்கிற அந்த கியர் ஒயர வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட இன்விசிபிள் செயினை ஈஸியாவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதே போல நீங்களும் கிரியேட் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸ குரூப்ல வந்து சென்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.